பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்ம வாசித்த இந்த பகுதியை கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படியாய் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களிலே அவர்கள் குறைவிலே என்ன பண்ணுங்க, நீங்க உதவி செய்யுங்க. அதெல்லாம் போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில என்ன ஆகுமா, சில நேரங்கள்ல குறைவு வரும், குறையப்படும். ஏனென்றால் மனுஷன் என்பவன் குறைவுள்ளவன், தேவன் தான் நிறைவுள்ளவர். இந்த பூமியிலே நிறைவாக நான் இருக்கேன், எனக்கு எந்த குறைவே கிடையாது, நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு குறைவு கண்டிப்பா இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னா ஆண்டோட பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், உண்மையாய் தேவனுக்காக வாழ்றவங்க, பசுத்தமாய் ஜீவிக்கிறவங்க, அப்பேற்பட்டவரோட வாழ்க்கையில கூட என்ன நேரத்துல குறைகள் வரும், அவங்களுக்கு பலவீனம் வரும், அவங்களுக்கு வியாதி வரும், அவங்களுக்கு பண பிரச்சனை வரும், அவங்களுக்கு எல்லாம் வரும். என்ன சொல்றாரு பவுல் இங்கே, அவர்கள் குறைவிலே நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து சிரிக்காதீங்க, பார்த்து ஏளனம் பண்ணாதங்க. அவங்களுக்கு தேவையானது என்னவோ அவருக்கு செய்யண்டாரு பவுல் இங்கே. உதவி செய்யுங்கள். ஒருத்தன் என்ன செய்தா, குழியில இப்ப கிடக்குறான், நம்மளால அவன் எழுப்ப முடியும், அதை பார்த்து பார்க்காம போக கூடாது. உனக்கு நல்லா ஆயிடுச்சு, உனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. அப்படி ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த பூமியிலே உண்மையாய் வாழ்றவங்க, பக்தியாய் வாழ்றவங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்றவங்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்யறவங்க, அவங்க வாழ்க்கையிலே சில நேரங்கள்ல குறைகள் வரலாம். குறைவு வரும், கண்டிப்பா வரும். வேதாமத்திலே கூட இளையகுமாரன் அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் தூரமாய் போகும்போது அங்கே அவன் வாழ்க்கையில என்ன வருது, இப்போ குறைவு தொடங்குதான். குறைவுதான், குறைவு. இன்னைக்கு நம்மளால முடிஞ்சா குறைவுள்ளவர்களை பார்த்து என்ன பண்ணுங்க, அவங்க நிறைவாய் மாற்றுங்க. அவங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கோ, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இன்னைக்கு அவங்க குறைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்து வரக்கூடாது, சிரிச்சு வரக்கூடாதா. அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க என்றார். என்னோட வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஊழியக்காரனுடைய, நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது பாஸ்டர் ஜாக்கப் அவர் எனக்கு போதிப்பாரு. என்ன போதிப்பாருன்னா, இந்த வசனம் எப்பவும் சொல்லுவாரு என்கிட்ட, பசுத்தவான்களுடைய குறைவில என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தை எப்பவுமே என்னோட மைண்ட்ல இருக்காது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எத்தனோ பசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு குறைவிலே அடியானை ஆண்டவர் அவங்க நிறைய உள்ளவங்களாய் மாறும்படிக்கு என்னை ஒரு வழியாக ஆண்டு வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, நான் அவங்களை பார்த்து நான் சிரிக்கல, ஏளனம் பண்ணல. ஆண்டவர் நம்ம கொடுத்த வாய்ப்பு என்று சொல்லி அப்பேற்பட்டதான ஊழியக்காரர்களை, ஜனங்களை கூட நான் எழுப்பும்படிக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அப்பேற்பட்ட வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா இந்த பூமியிலேயே வாழ்றது கொஞ்சம் காலம், நாம் எல்லாரும் கூட நிரந்தரமாக யாரும் இங்க இருக்க போறது கிடையாது. ஆனா இந்த பூமியில வாழும் போது தேவன் நமக்கு, பவுல் சொல்றாரு, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் தேவனுக்காக எழும்பி செயல்படுவேன் சொல்லி, எனக்கு தேவனுக்காக எழும்பி செயல்படுகிறதான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டதான ஒரு நல்ல ஜீவியத்தை நம்ம மட்டும் இல்ல, நம்மோட பைபிளை போட்டுக்கு நீயும் உன்னோட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணு, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம். எப்பவுமே நினைச்சு பாருங்க, மட்டும் நீ நல்லா நினைச்சு பாருங்க, நீ நல்லா இருப்பீங்க. நீங்க மகிழ்வித்து
மகிழு. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நீ சந்தோஷப்படு. மற்ற அளவை வச்சு நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களில் குறைவுகளே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. உதவி செய்வோம். இன்னைக்கு ஆண்டுக்காக உண்மையாய் வாழுகிறதான தேவதாசர்களாகட்டும், தேவ பிள்ளைகளாகட்டும், நாம் பார்க்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது குறையை நம்ம கண்டோமானால் நம்மளால் இயன்ற மட்டும் எந்த ஒரு உதவியானாலும் சரி, அது பண உதவியோ நம்முடைய டைமோ எதுவோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம், உதவி செய்வோம். அந்த அதுல கீழே போட்டுருக்கு, என்ன போட்டிருக்கு, அதுல அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். என்ன சொல்றேன்னா அந்நியர் யார்? அந்நியர்னா நம்ம கூட பிறந்தவங்க கிடையாது. நம்ம கூட பிறந்தவங்க வீட்டுக்கு கூட்டு கரிசோறு போடுவோம், மீன் வாங்கி செஞ்சு போடுவோம், அது இல்ல பெருசுங்க. அந்நியரை யாருமே தெரியாதவங்களை, உங்களுக்கு யாருமே தெரியாத அவங்க, அப்பேற்பட்ட என்ன செய்யுங்க, கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கர்நாடகால கூட என்னுடைய திருமண நாள் ஏதாவது நாங்களே வாங்கி சாப்பிட்றது காட்டும், அந்த நாள் ஒரு நினைவா என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அல்லேலூயா. என்ன முடியுமோ உனக்கு அதான் சொல்றாரு, உனக்கு திராணி இருக்கும் போது செய்ய தகவல் செய்யன்றார் அந்த ஆண்டவர். உனக்கு திராணி இருக்கு கொடுக்கத்தக்க, அது மற்றவங்களுக்கு என்ன செய், உதவியை செய். ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கா, எழுப்புங்க. அதான் உதவினா, எழுப்புங்க. ஒரு மனுஷன் பசியா இருக்கான், அவனுக்கு ஆகாரம் கொடுங்க. ஒரு மனுஷன் வியாதியிலே படுத்திருக்கான், அவனுக்கு என்ன தைரியம் 2 வார்த்தை சொல்லுங்க, ஏதாவது பணம் கையில கொடுங்க அவனுக்கு. அதுதான் சொல்றாரு இங்க, பரிசுத்தவான்களுடைய குறைவில் என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம கரத்தை நீட்டுவோம், நம்மளோட மனசை அவங்களுக்கு உண்மையா நம்ம நேசிப்போம். அவங்களை கர்த்தர் எப்படி நம்ம நேசிக்கிறாரோ, எப்படி நம்ம குறை ஆண்டவர் மாத்துறாரோ, அதே போல மற்றவங்களுடைய குறைகளிலே கூட நம்மளோட உதவி செய்வோம். தேவன் நம் மூலமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. அல்லேலூயா.